குடியரசு தினத்தை முன்னிட்டு சேலம் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டையில் தேசிய கொடி விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் கண்ணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நாளை மறுநாள் குடியரசு தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக நாடே தயாராகி வருகிறது. அன்றைய தினத்தில் மாவட்டம் தோறும் மட்டுமின்றி கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் கொடியேற்றப்படுவதும் அதில் தேசிய கொடிக்கு முக்கியத்துவம் வழங்குவதும் வழக்கம். இதன் காரணமாக தற்போது சேலத்தில் தேசிய கொடி மற்றும் அன்றைய தினம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களினுடைய விற்பனை இன்று அதிகாலை முதலே களைகட்ட துவங்கியுள்ளது. சேலத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு இவை வேற்றை வியாபாரிகள் வாங்கி செல்கின்றனர். இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக சேலம் செவ்வாய்ப்பேட்டையைச் சேர்ந்த தேசிய கொடி விற்பனையாளர் முகுந்தன் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கலாம். சார், இந்த குடியரசு தினத்தை முன்னிட்டு என்னென்ன பொருட்கள்லாம் இப்போ விற்பனைக்கு கொண்டு வந்துருக்கீங்க? இது எப்படி விற்பனை நடக்குது? ஐயா, இப்போ இந்த 77வது குடியரசு தினம், அதனால நாங்கள் பேட்சு, தொப்பி, தேசிய கொடிங்க, அதுக்கப்புறம் பேண்டு எல்லாமே வச்சு சிறப்பாக போயிட்டுருக்கு. அதாவது எந்தெந்த மாவட்டங்கள்லேருந்து சேலத்தில் வாங்கிட்டு போகிறாங்க? எந்தெந்த ஏரியாவிலேருந்து வாங்கிட்டு போகிறாங்க? ஆத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, தொப்பூர், அதுக்கப்புறம் இந்த லோக்கல் என்று எல்லாருமே இந்த 100 கிலோமீட்டர் சரௌண்டிங் ஃபுல்லாகவே வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. விற்பனை நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் விலையை பொறுத்தளவில் இன்றைக்கி என்னென்ன வகையில், அதாவது தேசிய கொடி எந்தெந்த அளவில் வந்திருக்கு, மற்ற பொருட்கள் என்னென்ன விலையில் விற்பனை செய்யப்படுகிறது? தேசிய கொடிங்க பேசிக்காகவே பார்த்திங்கனாக்கா சின்ன அட்டை ₹1 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. ₹1 100 வரையும் இருக்குது. அப்புறம் துடியிலான தேசிய கொடி ஏற்றக்கூடிய ஒரு பொது இடத்தில் ஏற்றக்கூடிய தேசிய கொடியினுடைய அளவு சைஸ் என்ன, அதனுடைய ரேட் என்ன? அதோட அளவு 2க்கு 3 அடி. அது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 150 ரூபா விற்கிறாங்க. இதை சுதந்திர தினத்தில் தான் இந்த மாதிரி பொருட்களுடைய விற்பனை அதிகரிச்சிச்சு, குடியரசு தினத்தில் வியாபாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து வியாபாரிகள் மத்தியில் நிலவுறது. ஆனால் நாளை மறுநாள் குடியரசு தினம் கொண்டாடப்பட்ட நிலையில் இன்றைக்கி வியாபாரம் எப்படி இருக்குது? நாளைக்கு குடியரசு தினனால எல்லாருமே ஒரு வாரம் முன்னாடியெல்லாம் அது வாங்கி வைக்க முடியாது. அதனால இப்போ கடைசி ஒரு 2 நாள்னால் விற்பனை நல்லா சூப்பராக இருக்கும். அதாவது கடைசி 2 நாட்கள் விற்பனை நன்றாக இருக்கும் என தெரிவிக்கிறார். சேலம் செவ்வாய்ப்பேட்டையை பொறுத்தளவில் இங்கிருந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் அந்த மாவட்டங்கள் மட்டுமின்றி கள்ளக்குறிச்சி, உடுமலைப்பேட்டை வரை இங்கிருந்து வியாபாரிகள் வாங்கி செல்கின்றனர். பொதுவாக தேசிய கொடியை பொறுத்தளவில் 48க்கு 72, 12க்கு 27, 60க்கு 36 என்ற அளவுகளில், அதாவது குறைந்தபட்சமாக ₹20 முதல் துடியிலான தேசிய கொடி ₹20 முதல் ₹2000 வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குடியரசு தினத்தை பெருமைப்படுத்தும் வகையிலும் சுதந்திர தின நாட்களில் அதனை பெருமைப்படுத்தும் வகையிலும் பொருட்கள், ஆனால் குறிப்பாக அதாவது தலையில் அணியக்கூடிய தொப்பியாக இருந்தாலும் சரி, கையில் அணியக்கூடிய பேண்டாக இருந்தாலும் சரி, அதாவது சட்டையில் அணியக்கூடிய பேனாவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளிலும் அந்த மூவர்ணத்தோடைய தேசிய கொடி அடையாளத்தை பொருத்துவதனால் அந்த வகையான பொருட்கள், பல்வேறு வகையான பொருட்கள் சேலத்தில் இன்று காலை முதல் விற்பனை களைகட்ட துவங்கியிருந்தது. இருந்த போதிலும் சுதந்திர தினத்தை விட குடியரசு தினத்தில் விற்பனை குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் கவலைப்படும்படி அல்ல, காலையில் விற்பனை துவங்கியுள்ளதால் நாளை இரவு, அதாவது நாளை மறுநாள் காலை வரை விற்பனை நடக்க வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமருடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One G Square. For details call 8939750009.